அதில் வச்சு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அந்த சாம்பாருக்கு வந்து நான் ஒரு பொடி அளவுக்கு கடலை எடுத்துக்கிறேன். இதை வந்து நைஸாக மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் வந்து கடுகும் சோம்பும் போட்டு கடுகு வெடிஞ்சிடுச்சுங்க. வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, தக்காளி வணங்கிடுச்சிங்க. அதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கடலையை வந்து நம்ம இதில் போட்டு தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா நம்ம தேவைங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். வறுத்த கடலை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு மறக்காம